ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் சிடி பாக்கியம் சேனல். என்னோட லைஃப்பில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்னோட லைஃப்பை என் பண்ணிக்கலான்னு தோணுது அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்காகவும் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படி நினைக்கிற ஒருத்தருக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட பேசி கோவிலில் போயிட்டு சாமிக்கிட்ட அழுது போராடி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அப்போது உறவுகள்கிட்டேருந்து வர பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு போராடி பாருங்கள். அந்த போராட்டம் சொல்லும் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு, ஒரே ஒரு உயிரை காப்பாற்றத்தான். அப்போ தான் நமக்கு தோணும், ஏதோ ஒரு கஷ்டத்தில் நல்லா இருக்கிற நம்ம உடம்பை கெடுத்து ஒரே செகண்டில் நம்மளோட உயிரை எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்றது தோணும். எஸ், அப்படி ஒரு சுச்சுவேஷனை நம்ம கடந்து வரோம் அப்படின்னா உயிர்ன்றது அவ்வளோ ஈஸி இல்லை, அவ்வளோ சீக்கிரம் நம்ம லைஃப்பை என் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றது தோணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சமயத்தில் அவ்வளோ பிரச்சனை வருது, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு இருக்குன்னா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கஷ்டம் உங்களுக்கு சொல்லும், நீ இதே மாதிரி இருந்துடாத, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நீ இருந்துடாத, நீ இதை விட்டு தாண்டி வெளியில் வரணும், நீ ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக செய்யணும் அப்படின்றது தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சொல்லும். உங்களுக்கே தெரிய வரும், ஆமாம் நான் இத்தனை நாள் லைஃப்பில் இப்படி இருந்திருக்கக்கூடாது, நான் நிறைய விஷயங்களை பண்ணியிருந்துருக்கணுன்றது உங்களுக்கே தெரிய வருதும். நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். இங்கே ஒரு கஷ்டங்களும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டே தான் போகும். அதை நம்ம அதில் இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு அந்த புதுசாக அந்த தொடக்கத்தை தான் தொடங்கணுமே தவிர நம்ம அப்படியே நின்று போயிடக்கூடாது, நம்ம லைஃப்பை என் பண்ணிடவும் கூடாது. நெக்ஸ்ட்டு, அந்த லவ்டு ஒன்க்காக நம்ம பட்ட கஷ்டம் இருக்கும்ல, அதை நம்ம படுற மாதிரி தானே நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க நம்ம உயிரை விட்டுட்டா அவங்களுக்கு அதே கஷ்டம் தானே வரும் அப்படின்றது தோணும். அந்த ஒரு தாட் வந்தாலே நமக்கு நம்மளோட உயிரை ஈஸியாக என் பண்ணிக்கணும், நம்மளோட லைஃப்பை என் பண்ணிக்கணும், அந்த மாதிரியான தாட்லாம் வரவே வராது. அதே மாதிரி இங்கே ஒரு பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இருக்குது. சில சமயங்களில் நமக்கே சொல்யூஷன் தெரியும், ஆனால் அந்த சொல்யூஷனை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைக்க நம்ம பயப்படுவோம். ஆனால் இந்த லைஃப்பை என் பண்ணிட்டா போதும், இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண தேவை இருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான முடிவையும் நம்ம எடுப்போம். இந்த மாதிரி நம்ம அந்த முட்டாள்தனமாக அந்த முடிவை எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பரவாயில்ல, தைரியமாக அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு போவோம் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான லைஃப் கிடச்சிட்ருக்கும். ஸோ அதை தான் நம்ம பண்ணணும். அண்ட் வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம் தான். ஃபைனலாக நான் சொல்கிறது, இதில் போராடி தான் ஆகணும். அப்போது நமக்கு நிறைய ஸ்வீட் மெமரிஸ், சக்ஸஸ் எல்லாமே கிடைக்கும். அதோடு கூட சேர்த்து கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பாடம் இருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு போகணுமே தவிர நம்மளோட லைஃப்பை என் பண்ணிக்கக்கூடாது. ஃபைனலாக அதை தான் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.